அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு பார்க்குற அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ, நிறைய மாணவர்களுக்கு கடைசியில் இருந்த நிறைய மாணவர்களுக்கு அந்த ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியும் எங்கேயாவது சீட்டு கிடைச்சிடான்னு ஏங்குற மாணவர்களுக்கு ஒரு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க. முக்கியமாக கவர்மெண்ட் கோட்டாவில். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி எங்கேயும் சீட்டு கிடையாது, நான் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே செலவாகுது. ஸோ அந்த மாதிரி போக முடியாது. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னாலும் மினிமம் 20 லட்சம் செலவாகுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பொருத்தமாக இருக்கிற பட்சத்தில் ஓகே, இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கோட்டாவோட கடைசி காலேஜில் இருக்கிறதுக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட டாப்ல காலேஜஸ்க்கே போகிறதுக்குலாம் ஐடியாலஜி நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் எந்த ஒரு குறிப்பிட்ட காலேஜும் கீழே டவுன் பண்ணுறது என்னோட நோக்கம் அல்ல. ஒருவேளை ஒரு பிஜி கோர்ஸ் இல்லை, ஒரு ரீசெண்டான காலேஜ் பெருசாக எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை, ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் 4.5 லட்சம் ரூபாய், பட் என்கிட்ட எனக்கு ஃபினான்ஷியல் பொட்டென்ஷியல் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா டயர் 1 காலேஜ் ஒரு வேலைமாலுக்கு போயிடலாம், ஒரு கேஎம்சிஹெச்சுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிலாம் கூட போட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளோட ஐடியாலஜி. ஸோ ஒரு டாப் ரேட்டட் 22 காலேஜில் 22 காலேஜ் நல்ல குவாலிட்டியான காலேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் எதுவும் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக ஒரு 15 காலேஜில் சம் இன்சைட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நல்ல இன்சைட் இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் வி ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்டட் வித் லோக்கல் பீப்புள், நல்ல காலேஜ் நேம் இருக்கு, ஒரு பிஜி கோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி என்கரேஜ் பண்றோம். அதுல ஒரு கவர்மெண்ட் கோட்டாக்கு பிரச்சனை இல்லை, தாராளமா போற ரெடியா இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா அதே கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கூட நம்ம என்கரேஜ் பண்றது தான் நம்மளோட ஐடியாலஜி. ஸோ வி வாண்ட் டு புட் தம் த குவாலிட்டி மேனர் ஈவன் தோ பிஜி கோர்சஸ் அவைலபிள் அந்த மாதிரி கேட்டகரி. ஒருத்தவங்கள்ட்ட பணமே இல்லை, எப்படி கூட்டி கடிச்சாலும் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கட்ட முடியாது. மீதி பணத்தை கடன் ஒன்று வாங்கி கட்டணும், இல்லை கவர்மெண்ட் கோட்டால படிக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த கவர்மெண்ட் கோட்டா அட்லீஸ்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக ஜாயின் பண்ணி படிக்கணும்னு என்கரேஜ் பண்ணுறோம். கம் டு த பாயிண்ட். ஸோ 4 டீம் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 காலேஜாக நான் பார்க்கறது வெங்கடேஸ்வரா சென்னை. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓசி கேட்டகரியில் 481 மதிப்பெண் வரைக்கும் இடங்கள் கிடைத்துள்ளது. பிசி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் 476 வரைக்கும், பிசிஎம்ல 472 மதிப்பெண் வரைக்கும், எம்பிசியில் 471 வரைக்கும், எஸ்சி கேட்டகரி 410 மதிப்பெண்கள், எஸ்சிஏ கேட்டகரி 367, எஸ்டியில் 369. பெரிதாக பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி பெருசாக அவேர்னஸ் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி லெவலில் இது வரைக்கும் அந்த ஒரு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் ஒன்று கொடுத்ததா இல்லை, சரிங்களா? ஸோ அதனால பி அவேர், பி அலர்ட். திஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் நாட் அ இஷ்யூ, பட் ஃபர்தர் ரவுண்டில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். நம்ம என்ன நினச்சிப்போம், எல்லாத்தையும் எடுத்துட்டோம், காலேஜில் போய் போனால் பணமே கட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிப்போம். பட் மேபி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் நீங்கள் பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வரும்போது பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எதாவது சொல்லிட்டாங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன். சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம் ஓசி 481, பிசி 477, பிசி 470, எம்பிசி 472, எஸ்சி கேட்டகரி 410, எஸ்சிஏ 367, எஸ்டி 0. எஸ்டியில் சீட் மேட்ரிக்ஸ் இல்லை. எப்படி சார் எஸ்சி கேட்டகரி 410 மார்க்கு அந்த ரேஞ்ச் போயிருக்கே, அதை விட கம்மியான மார்க்கு சீட்லாம் சில ப்ரைவேட் காலேஜில் பார்க்கணும். அப்படிதான் திஸ் ஐடியாலஜி குவாலிட்டி இந்த லொக்கேஷன். ஒரு திருச்சி ஸ்டூடெண்ட்டு ஒரு 410 மதிப்பெண்ணில் இருக்கிற போது சென்னையில் இருக்கிற ஒரு ப்ரையாரிட்டி காலேஜ் போவாரான்னு கேட்டால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ் தான் பார்க்கணும் ஆசைப்படுறாரு, ரைட்? அடுத்து தனலட்சுமி சீனிவாசன், இட்ஸ் பெரம்பலூர் கேம்பஸ், ஓசி 481, பிசி 476, பிசிஎம் 470, எம்பிசி 471, எஸ்சி கேட்டகரி 409, எஸ்சிஏ 367, எஸ்டி கேட்டகரி 365. அடுத்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் லாஸ்ட் டேல ஆரம்பித்த காலேஜ். ஸோ அதோடைய கட் ஆஃப் 478. ஒருவேளை எல்லா மாணவர்களும் இதுதான் கடைசி கல்லூரி. 478, பிசி 475, பிசிஎம் 471, எம்பிசி 471, எஸ்சி 408, எஸ்சிஏ 369, எஸ்டி 372. இதில் என்ன கரெக்டாக பண்ணி சீட்டு வாங்கினதை விட சில மாணவர்கள் தவறு பண்ணி சீட்டை தவறு விட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் கூட நமக்கு தெரிய வருது. ஏன் இவ்வளோ நாளாக ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியலையா, இல்லை இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஞாபகமே வரலையா, சும்மா பார்ப்போம் முடிப்போன்ற மாதிரி இருந்துட்டாங்களா, இன்னைக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கிடைச்சி கால் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே வி நீட் சம்திங் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. பட் ஐ கனாட் என்கரேஜ். இது கிடைக்குமா சொல்லு அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் என்கிட்ட நோ ஐடியா. நாட் ஃபேவரிசம் சச் டைப் ஆஃப் வருது நான் என்கரேஜ் பண்ணுறதில்லை. நீட் if you are organically, I want to guide them, the people. This is professionally I can guide, I can choose is the best option. At least இங்கே இந்தியாவில் எங்கே வேணாலும் படிக்க வைக்க ரெடி. ஆனால் டாக்டர் படிக்கணுன்ற பேஷண்ட்டை மட்டும் விட்டுறக்கூடாதுன்றதுல
ரொம்ப கவனமாக இருக்குது. நானாக இருக்கட்டும், என்னோட சேனலாக இருக்கட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.